திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், துன்பம் என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன. துன்பம் என்பது அஸ்ருதவத் புதக்ஜன மித்யாதுஷ்டிக்க உம்மந்தகு பூமியில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது துன்பத்தில். அப்போ இந்த துன்பத்தில் இருந்து மீள்வதுதான் இன்பம். அதுதான் ஆனந்தம். அப்போ அஸ்ருதவத் புதக்ஜன மித்யாதுஷ்டிக்க உம்மந்தக பூமி என்பது உலகம் உண்மை என நம்பி வாழும் பூமி. உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு அந்த நம்பிக்கையில் பிடிப்பில் இருக்கும் மனிதர்கள் இருப்பது அஸ்ருதவத் புதக்ஜன மித்யாதுஷ்டிக உம்மந்தக. அஸ்ருதவத் என்றால் சத்தியம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளாதவர், கேட்டு தெரிந்து கொள்ளாதவர் தான் அஸ்ருதவத். புதக்ஜன என்பவர் உலகத்தை பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே இருக்கிறது என்ற நம்பிக்கையில் பிடிப்பில் இருப்பவர் தான் புதக்ஜன. அப்போ அதுதான் மித்யாதுஷ்டி. உலகம் உண்மையென நம்பி அந்த பிடிப்பில் இருப்பதுதான் மித்யாதுஷ்டி. உம்மந்தக என்றால் அப்போ பைத்தியக்காரர். அப்போது சத்திய தர்மம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளாதவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்போதுதான் மித்யாதுஷ்டி. அப்போது மித்யாதுஷ்டியில் இருக்கும் மனிதர் தான் உம்மந்தகர், பைத்தியக்காரர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இவர் ஒரு பைத்தியக்காரரை போலத்தான் வாழ்கிறார். கண்ணிருந்தும் குருடரை போல வாழும் மனிதன்தான் இந்த பைத்தியக்காரரை போல வாழ்கிறார். அப்போது இப்படியான வாழ்க்கையை வாழும் இந்த மனிதன் இருப்பது துன்பத்தில். அவருக்கு இன்பம் என்றால் என்னன்னு தெரியாது. அவர் என்னாலும் அப்போது இருப்பது துன்பத்தில். பிறந்த ஒரு மனிதன் வயசு போகுது, நோய்வாய்ப்படுறாரு, இறந்து போகிறாரு. அப்போ இதில் இன்பம் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்குள்ள இரண்டுக்கும் நடுவில் இன்பம் என்பது எங்கேயுமே கிடையாது. அப்ரியை சம்பயோகோ துக்கோ பிரியை விப்பயோகோ துக்கோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். பிரியம் இல்லாதவர்களை, நாங்கள் பிரியப்படாதவர்களுடன் இணைந்து வாழ்வது என்பது துன்பம். அப்ரியை சம்பயோகோ துக்கோ. அப்போ நாங்கள் விரும்பாதவர்களிடத்தில் வாழ வேண்டிய இன்னைக்கு இருக்குது. நாங்கள் விருப்பம் இல்லை அந்த மனிதர்களோடு இணைந்து சேர்ந்து வாழ. ஆனால் அப்படியான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டியிருக்கிறது. அப்போது இதில் இன்பம் இருக்கிறதா? இல்லை, அது துன்பம். பிரியை சம்பயோகோ துக்கோ. அப்போது நாங்கள் பிரியப்படுவர்களை விரும்புபவர்கள் எங்களிடத்தில் எந்த நாளும் இருக்கிறது இல்லை. அவர் கொஞ்ச நாளில் விலகி போகிறாரு, அவர் பிரிஞ்சு போகிறாரு. அப்போ அது இன்பமா? இல்லை, அதுவும் துன்பம். அப்போதுதான் நாங்கள் நினைப்பது நடக்கவில்லை என்றால் அது இன்பம் இல்லை, அது துன்பம். நாங்கள் நல்லவர்களை விரும்புகிறோம், கெட்டவர்களை விரும்ப மாட்டேன்றோம். ஆனால் அது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து போகிறது. அதோடு நாங்கள் இணைந்து தான் வாழ வேண்டியிருக்கிறது. அப்போ இது இன்பம் கிடையாது, இது துன்பம். அப்போது
துன்பகரமான இந்த வாழ்க்கையை வாழும் இந்த மனிதன் இன்பம் அடைவதென்பது அல்பமானது. அதாவது நல்ல சாப்பாடு கிடைச்சா அதில் இன்பம், நல்ல இசையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தால் அதில் இன்பம், நல்ல சுவையில் இன்பம், நல்ல இசையில் இன்பம், நல்ல வர்ணங்களை கண்களுக்கு காட்டிட்டா அதில் இன்பம், நல்ல வாசனையை உணர்ந்தால் அதில் இன்பம், நல்ல ஸ்பரிசத்தை இந்த உடம்புக்கு கொடுத்தா அதில் இன்பம் என்று இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து தான் நாங்கள் இன்பத்தை அனுபவிக்கிறோம், இன்பத்தை தேடுகிறோம். அப்போ இதில் எங்கேயாவது நிரந்தரமான இன்பம் என்பது இருக்கிறதா? இங்கே தான் நாங்கள் பார்க்கணும். நல்லா அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இங்கே தான். இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதனூடாக இதில் நிரந்தரமான இன்பம் என்பது இருக்கிறதா? கண்களுக்கு தெரியும் வர்ணத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ நல்லதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், கெட்டதை வெறுக்கிறோம். அப்போது நல்லது மட்டுமா எங்களுக்கு தெரியுது? இல்லை, கெட்டதும் எங்களுக்கு தெரியுது. அதை யாராலும் ஒதுக்கி வைக்க முடியாது. எல்லாமே நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்குது. அப்போ நாங்கள் நல்லதை தேடுகிறோம், நல்லதை தான் விரும்புகிறோம். அப்போ நல்லதை தான் பார்க்கணும் அப்படின்று ஆசைப்படுறோம், அதற்கு போட்டி போடுறோம், பொறாமைப்படுறோம், அதை அடைய முயற்சி செய்கிறோம். அப்போ இதில் உண்மையானதை நாங்கள் சந்தித்திருக்கிறோமா, இன்பத்தை அனுபவித்திருக்கிறோமா என்று பார்த்தால் அது உண்மையானது கிடையாது. அதில் எங்கேயும் எங்களுக்கு நிரந்தரமான இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஒரு அழகான திரைப்படத்தை பார்க்குறோம், அதில் அழகும் இருக்கிறது, ஆனால் அதில் அசிங்கமும் இருக்கிறதே. இரண்டும் கலந்தது அல்லவா? நாங்கள் சினிமாவை போல நாங்கள் நடைமுறையில் வாழ்க்கையில் பார்ப்பது எல்லாமே, கேட்பது எல்லாமே, உணர்வது எல்லாமே நல்ல சுவையில் தான் இன்பம் இருக்கிறது என்று பார்த்தா எந்த நேரமும் நல்ல சுவையை மட்டுமல்ல நாங்கள் சாப்பிட்றோம். எங்களுக்கு விருப்பமில்லாததையும் சாப்பிட வேண்டி ஆகிறது. அப்படியான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ இதே போல் இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதில் மகிழ்ச்சி அடைவது, இதில் இன்பம் அடைவது என்ற நோக்கத்தில் மனிதன் இன்பத்தை தேடி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நினைப்பது மட்டுமல்ல, நினைக்காததும் எதிர்பார்க்காததும் அவருக்கு இங்கே கிடைக்கிறது. அப்போது அவர் வேதனைக்கும் துன்பத்துக்கும் உள்ளாகுகிறார். அப்போது இதில் எங்கே இருக்கிறது நிரந்தரமான இன்பம்? அப்போ நிரந்தரமான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை. அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. நிரந்தரம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே மாயை, கற்பனை. அப்போ இல்லாததை இருக்கிறது என்ற பிடித்து கொண்டு, இல்லாத ஒன்றை இருக்கிறது என்ற பிடித்து கொண்டு அந்த நம்பிக்கையில் அந்த வாழும் இந்த மனிதன் அப்போ அதில் இன்பத்தை தேடுறார். பிறந்ததிலிருந்து சாகும் வரை இன்பத்தை தேடுறார். ஆனால் அவருக்கு என்றைக்குமே இன்பம் கிடைக்கல, என்றைக்குமே அவருக்கு இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதில் இன்பம் அடைவது என்பது அது நிரந்தரமான இன்பம் கிடையாது. அது அல்பமானது, அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அந்த இன்பம் என்பது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கக்கூடிய இன்பம். நல்ல சுவையை கிடைச்சிட்டா அதில் இன்பம்னு பார்த்துட்டா, இன்பமாக இருந்தால் அந்த சுவையை எங்களுக்கு எந்நேரமும் அனுபவிக்க முடியலை. அப்போது மறுபடியும் முன்னர்க்கா பசி எடுக்குதே. அப்போது நாங்கள் பகல் சாப்பிட்ட சாப்பாடில் திருப்தி அடைந்துட்டா அது நிரந்தரமான இன்பமாக இன்பத்தை எங்களால் அடைய முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால், அப்போ மீண்டும் இரவைக்கு நாங்கள் சாப்பிட தேவையில்லையே. இரவைக்கு சாப்பிட்ட சாப்பாடில் நாங்கள் முழுமையான திருப்தியை, முழுமையான மகிழ்ச்சியை, உண்மையான இன்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால், அனுபவித்து விட்டால் மறுபடி எங்களுக்கு அப்போ காலையில் பசி வரக்கூடாதே. மறுபடியும் அப்போ காலையில் பசி வருதே, அப்போ சாப்பாடு நாங்கள் சாப்பிடணுமே. அப்போது இந்த உற்பத்தி நிலையத்தை போஷணை செய்வது என்பது உண்மையான இன்பமா? இல்லை, அது அந்த நேரத்துக்கு மட்டும் இன்பத்தை தருகிறது. ஆனால் அது நிரந்தரமானதல்ல. அப்போ அதுதான் மாயை.
இந்த மாயையை தான் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ளணும். அப்போது உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது என்பது உண்மையான இன்பம் அல்ல, உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல. அப்போது இதில் நாங்கள் உண்மையை மகிழ்ச்சியை அடையணுமா இருந்தால் இந்த உற்பத்தி நிலையங்களை பற்றி நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். உற்பத்தி நிலையங்களை பற்றி புரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போது அதிலிருந்து மீண்டால்தான் எங்களுக்கு விமோச்சனம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. விடுதலை அடைவது தான் நிரந்தரமான இன்பம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது இதற்குத்தான் இந்த படித்த சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்ளும் போது அவர் அஸ்ருதவத் என்ற பூமியிலிருந்து ஸ்ருதவத் பூமிக்கு வருகிறார். அதாவது உலகம் உண்மை என நம்பி வாழ்ந்த இந்த மனிதன், புதக்ஜன உம்மந்தக்க மனிதன், மித்யா துஷ்டியில் இருந்த மனிதன் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ளும் போது அவர் ஸ்ருதவத் ஆரிய சாவக்கராகிறார். கேட்டு தெரிந்து கொள்வதுதான் ஸ்ருதவத். அப்போ ஸ்ருதவத் பாவையில் தான், ஸ்ருதவத் தன்மையில் தான் இந்த சத்திய தர்மம் மீண்டும் விழித்து கொள்ளுகிறது. இந்த சத்திய தர்மம் என்பது மீண்டும் மறுமலர்ச்சி அடைவது என்பது தர்ம போதனையை கேட்பதில் தான், சத்திய தர்ம போதனையில் தான் அது இருக்கிறது. அப்போ அதை கேட்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போ அவர் சுதவத் பாவைக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு சத்தியம் தெரிகிறது. சத்திய தர்மத்தை கேட்கும் போது சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானம் அடைவதற்கு அவருக்கு தம்ம சக்குச என்ற தர்மத்தை சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது. அப்போ ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்கு தான் இந்த சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது. அப்போ சத்தியத்தை அவர் காண்கிறார். சத்தியம் என்றால் என்ன? அப்போது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது ஏதும் இல்லாததை, ஒன்றும் இல்லாததை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அந்த நம்பிக்கையில் எல்லாம் இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் பைத்தியக்காரரை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு கண் திறக்கிறது, இதுதான் உண்மை என்று. அப்போது உண்மையை அவர் காண்கிறார், சத்தியத்தை காண்கிறார். சத்தியத்தை காணும்போது அப்போது இந்த உற்பத்தி நிலை எங்களுக்குள் உள்நுழைந்தது, வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை தான் அவர் காண்கிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது அல்ல, காதுக்கு கேட்பது எனக்கு தெரிவது அல்ல என்ற சத்தியத்தை அவர் கேட்டு அறிந்து கொள்ளும் போது அப்போ கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டுமே, காதுக்கு கேட்பது வெறும் சத்தம் மட்டுமே. அப்போ இது இரண்டும் இணைந்தது தான் மாமரம், ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, அன்னாசிப்பழம், அப்பிள் பழம், அம்மா, அப்பா, இவை எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிடிப்பில் இருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள், மனம் உருவான விதம். அப்போ வெளியில் உள்ளதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருப்பது மனதில் இருக்கும் எண்ணங்களை தான். அப்போ எண்ணம் தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம், எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம், எண்ணங்களில் தான் வாழ்க்கை ஓடுகிறது. அப்போ இந்த பயணத்தை நாங்கள் போய்கொண்டிருப்பது எண்ணங்களில், மனதின் மாயையில். மனதின் மாயையில் போகும் இந்த பயணத்தில் நாங்கள் வெளியில் இல்லாமல் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கிறோம். அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள ஒரு விமர்சனம் செய்து இதை சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு இது தெரிகிறது. அதுதான் தம்ம சக்குசை. சத்தியம் அவருக்கு தெரிகிறது, உண்மை அவருக்கு தெரிகிறது. அப்போ தெரிவது அவருக்கல்ல, அது ஞானத்துக்கு தான் தெரிகிறது. அதுதான் சத்திய ஞானம். அப்போ சத்திய ஞானத்துக்கு இது தெரியும் போது அப்போது வெளியில் அல்ல, இது மனதில் தான் இருக்கிறது. அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார், உணர்கிறார். அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போது வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது. அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது இல்லை, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது இல்லை என்றால் அப்போது கண்ணை நான் போஷணை செய்வேனா? இல்லை. காதை நான் போஷணை செய்வேனா? இல்லை. அப்போ கண்ணை போஷணை செய்து வந்த மகிழ்ச்சியிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். காதை போஷணை செய்து வந்த மகிழ்ச்சியிலிருந்து நான் விடுதலை அடைகிறேன். அப்போ புத்தக்ஜன உம்மந்தக பூமியிலிருந்து நான் விடுதலை அடைகிறேன்.
அஸ்ருதவத் புதக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தக பூமியிலிருந்து நான் விடுதலை அடையும் போது இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்தது எங்கேயும் இல்லை, அது வெளியிலும் அல்ல, அது மனதிலும் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடையும் போது அவர் வெளி உலகத்தில் இருந்து மீள்கிறார். வெளி உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் வெளி உலகம் உண்மையாகுமா? இல்லை, உண்மையாகாது. சென்சருக்குள் உள்நுழைந்தது வெளியில் அல்ல. கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல, காதுக்கு கேட்பது வெளியில் அல்ல, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடலுக்கு உணர்வது வெளியில் அல்ல என்றால் அவை அனைத்தும் எண்ணங்கள். திட்ட சுத்த முத்த என்பது பார்ப்பது, கேட்பது, உணர்வது என்பது எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களால் உள்நுழைந்தது தான். உள்நுழைந்தது வெளியில் அல்ல, அவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். வெளி உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் வெளி உலகம் உண்மையாகாது. அவருக்கு மனதில் இருக்கிறது உலகம், எண்ணங்களில் உலகம் இருக்கிறது. எண்ணங்களில் இருந்தும் அவர் மீளும் வழியில் பயணம் செய்து எண்ணங்களிலும் உண்மை கிடையாது. கண்களுக்கு தெரிவது போல, காதுக்கு கேட்பது போல, இந்த உடலுக்கு உணர்வதைப் போல, மூக்குக்கு உணர்வதைப் போல, நாக்குக்கு உணர்வதைப் போல மனதுக்கும் எண்ணங்கள் வருகிறது போகிறது. எண்ணங்கள் எனக்கா வருது போகுது? இல்லை, எண்ணங்கள் என்பது மனதுக்கு வரும் எண்ணங்கள். மனம் என்பது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே. கண்ணை போல, காதை போல மனதும் ஒரு உற்பத்தி நிலையம். அவை எண்ணங்களை சேர்த்து கொண்டு போகிறது, எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகிறது. எண்ணங்களில் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை காணும் இந்த சுத்தவத் ஆரிய சாவகருக்கு மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை அல்ல, அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே, அது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே. வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம் என்கிற போது அவை அனைத்தும் எண்ணங்கள். எண்ணங்கள் வருகிறது போகிறது என்றால் மாமரம் என்கிற போது அங்கே பிறந்து இறக்கிறது, தென்னை மரம் என்கிற போது அங்கே பிறந்து இறக்கிறது, பலாமரம் என்கிற போது அங்கே பிறந்து இறக்கிறது, கொய்யா மரம் என்கிற போது அங்கே பிறந்து இறக்கிறது. பிறப்பு இறப்பு என்பது இந்த எண்ணங்களில் தான் நடக்கிறது. மனதுக்கு வந்து கொண்டிருக்கும் எண்ணங்களில் நாங்கள் எந்நேரமும் பிறக்கிறோம், இறக்கிறோம். பிறந்து இறந்த ஒரு மனிதன் இங்கே இருக்கிறானா? இல்லை. பிறப்பு இறப்பது என்பது மனதில் தான் நடந்து கொண்டிருக்கிறது, அது எண்ணங்களில் தான் நடக்கிறது. இந்த சத்தியத்தை புரிந்து மனதிலும் இல்லை, மனதிலும் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. எண்ணங்கள் வருகிறது போகிறது, அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை என்று சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் மனதிலும் இருந்து மீள்கிறார், எண்ணங்களிலிருந்தும் மீள்கிறார். நடைமுறை வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்துகிறார். மனதிலிருந்தும் மீண்டு, வெளி உலகத்திலிருந்தும் மீண்டு, உள் உலகம் மனதிலும் இருந்து மீண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து புத்த சுபாவம் அடைகிறார். புத்த சுபாவம் அடைந்த இந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகருக்கு உலகம் உண்மை இல்லை என்றால் அவருக்கு துன்பம் இருக்கிறதா? எங்கேயாவது அவருக்கு துன்பம் இருக்கிறதா? இல்லை, அவருக்கு துன்பம் கிடையாது. துன்பத்தை வென்றுவிட்டார். மனதை வென்றபோது துன்பத்தை வெல்கிறார், துன்பத்தை வென்றபோது நிர்வாணம் அடைகிறார். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் வழி. இந்த வழியில் பயணித்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் துன்பத்தை வென்று, மனதை வென்று, மரணத்தை வெல்கிறார். மரணத்தை வென்றதன் பிறகு அவருக்கு மரணிப்பதற்கு உலகமும் இல்லை, அவரும் இல்லை. உலகத்தை வென்றபோது மரணத்தை வெல்கிறார். மரணத்தை வென்றபோது அவருக்கு அவரும் இல்லாமல் போகிறார். இதுதான் எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம். எனக்கு நானே இங்கே இல்லை. நான் எல்லாமே இதுவரை காலமும் நினைத்து கொண்டிருந்தேன். நினைப்பிலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டதன் பிறகு எனக்கு நானே இங்கே இல்லாமல் போகிறேன். எனக்கு நான் இல்லை என்றால் கண்களுக்கு தெரிந்ததை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டவர் கண்ணை போசனை செய்து கொண்டிருந்தார். காதுக்கு கேட்டது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டவர் காதை போசனை செய்தார். மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்ந்ததை அந்த உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து அதில் தான் இன்பம் அடைந்தார். அது அஸ்ருதவத் புதக்ஜன மித்யாதுஷ்டிக உம்மந்தக பூமி.
அப்போ சத்தியத்தை புரிந்த சுத்தவத்தாரி ஸ்ராவகர் அதிலிருந்து மீள்கிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை என்றால், காதுக்கு கேட்பது, மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது எனக்கு நான் பார்ப்பதில்லை, நான் கேட்பதில்லை, நான் உணர்வதில்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீள்கிறார். உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ விடுதலை அடைந்ததன் பிறகு அப்போ கண்களுக்கு தெரிவது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதற்கு அவர் வெறுப்போ கொள்ள மாட்டார். காதுக்கு கேட்பது இனிமையாக இருந்தாலும் இனிமை இல்லாததாக இருந்தாலும் அவர் அதுக்கு விரும்பவோ வெறுக்கவோ போகமாட்டார். அப்போ உடலுக்கு உணரும் உஷ்ணமோ குளிரா இறுக்கமான பாரமான தன்மையாக இருந்தால் எந்த ஸ்பர்சமாக இருந்தால் அதற்கு அவர் விரும்பவோ வெறுக்கவோ மாட்டார். அப்போ வெறுப்பில் மீண்டவர், உண்மையை உணர்ந்தவர், சத்தியத்தை உணர்ந்தவர் இவர்தான் ஆரியர். இவர்தான் பகவான் புத்தரின் பிள்ளை, ஸ்ராவக புத்தர். இவர்தான் இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் அவர் மீள்கிறார். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற 5 உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்ட வெளி உலகத்திலிருந்து மீண்டபோது அவர் மீண்டும் மனம் என்ற உற்பத்தி நிலையத்திலிருந்து மீண்டு எண்ணங்களிலும் உண்மை அல்ல, எண்ணங்களிலும் சத்தியம் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது அவர் சத்தியத்தோடு இணைகிறார், சத்தியத்தோடு விழித்து கொள்கிறார். சத்தியமும் அவரும் 2 கிடையாது. இதுதான் புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவத்தை அடைந்த சுத்தவத்த ஆரிய ஸ்ராவகருக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும், லாபமாக இருந்தாலும் நட்டமாக இருந்தாலும், புகழ்ச்சியாக இருந்தாலும் இகழ்ச்சியாக இருந்தாலும் 2க்கும் அவரிடம் வேல்யூ கிடையாது. 2லும் இருந்து மீண்டவர், மஞ்சிய ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வந்தவர், பகவான் புத்தரின் பிள்ளையான இவர் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர். இவர்தான் அந்த வழியில் பயணம் செய்து வெளியிலிருந்தும் மீண்டு உள்ளுக்குள்ளிருந்தும் மீண்டு சாந்த சுவையில் அவர் விட்டிருப்பார். ஏதாம் சாந்தங் ஏதாம் பிரணீதங் எதிதான் சப்ப சங்கார சமதோ. இந்த சாந்தமான இனிமையான சுவை, வெளியிலிருந்தும் மீண்டு உள்ளுக்குள்ளும் மீண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். இதுதான் நிர்வாண சுவை. இதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி, இதுதான் நிரந்தரமான ஆனந்தம். உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதனால அது நிரந்தரமான மகிழ்ச்சி ஆகாது, அது நிரந்தரமான இன்பமாகாது. உற்பத்தி நிலையங்களை புரிந்து கொண்டு உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீண்டு இந்த சத்தியத்தோடு இணைந்து சத்தியமும் நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து சத்தியத்தோடு இணைந்தபோது நானும் அல்ல, என்னிலிருந்து நான் விடுதலை அடைகிறேன், என்னிலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன். விடுதலை அடைந்த போது அங்கே கிடைக்கும் இந்த சாந்தமான இனிமையான சுவை தான் நிரந்தரமான சுவை. இதுதான் நிரந்தரமான ஆனந்தம், நிரந்தரமான மகிழ்ச்சி. இதை தவிர இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர் உற்பத்தி நிலையத்தை போஷணை செய்தான் மகிழ்ச்சியை தேடுறார். கண்ணுக்கு இனிமையானதை காட்டி மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார், காதுக்கு இனிமையானதை கொடுத்து மகிழ்ச்சியை தேடுகிறார், இந்த உடலுக்கு இன்பத்தை கொடுக்கிறார், காதுக்கு இன்பத்தை கொடுக்கிறார், நாக்குக்கு இன்பத்தை கொடுக்கிறார், மூக்குக்கு இன்பத்தை கொடுக்கிறார், மனதுக்கு மனம் சொல்வதை செய்து எண்ணங்களின் பின் போய் மனதை போஷணை செய்கிறார். இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதனால் அவர் நிரந்தரமான இன்பத்தை சந்திக்கலை, அவருக்கு நிரந்தரமான இன்பம் என்னவென்று தெரியாது. இந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர் சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்ற அந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் மீண்டு விட்டால் நான் நிர்வாணம் அடைவோம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் விடுதலை அடைத்து நிர்வாணம் அடைகிறார். இதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மம். இந்த சத்திய தர்மமானது உங்களுக்கும் இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இந்த நிர்வாண சுவையை பெற்றுக்கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.